அப்போ எடுத்த ஃபோட்டோலாம் எதுவும் இல்லையா? ஃபோட்டோலாம் ஃபோட்டோ வச்சு உடச்சிப்பாங்க கண்ணு. ஃபோட்டோலாம் எதுவும் இல்லை. ஃபோட்டோ வச்சுருந்தேன் நாங்கள் காலையில் 6-7 மணிக்கு வந்தோம்னா சாயங்காலம் 4-5 மணிக்கு 6 மணிக்கு தான் போவோம். அது வரைக்கும் எங்கள் பாதுகாப்பு இல்லைன்னா இதுவும் தாங்காது. இது 2000-3000 கணக்கில் ஆகிடுச்சா செலவு பண்ணி பக்கமாக உடஞ்சி போச்சு. செலவு பண்ணி கட்ட வச்சு போட்டு ஜனங்க இப்போ நிறைய பேர் வந்து போகிறாங்களே, அது பார்க்கறது தான். அப்புறம் என்ன இருக்குது கட் அவுட் இருக்காங்க. உங்கள் இப்போ வெளியில் வந்ததுலேருந்து இப்போ உங்கள் ஆயுள் காலம் அது என்னால் இப்படி ஒரு பிள்ளை பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டுருங்க. நாட்டில் பூலாங்கத்தில் இப்படி ஒரு பிள்ளை பிறக்குமா அப்படின்னு எதிர்பாருங்க. இதுக்கு ஞாபகத்துக்கு வர நடக்கவே முடியாது. நம்ம யுகம் திரையுதா திருவாபதி கலியுகம் 4 யுகம் இப்போ நடக்கிறது 4வது யுகம். எந்த யுகமே மாறி வந்தாலும் இது ஒரு பிள்ளை பிறக்காது. 12,000 போலீஸு போட்டு ஹெலிகாப்டர் கொடுத்து ஒரு வருஷம் ஏதாவது உயிராக பிணமாக சுற்றி கொண்டாந்து ஒப்படைச்சா 5 லட்சம் ரூபா பணம், 5 ஏக்கரா காடு, 5 சென்ட் இடம் வீடு இதெல்லாம் தரன்னு ராணுவம் அறிவிச்சிருந்தது. அறிவிப்பு கொடுத்துருந்துச்சு. எங்கே இப்போ முடியுது? யாராலையும் முடியாது. அது தெரிஞ்சாலும் போக மாட்டாங்க. அது அங்கே மரம் தெரியல. ஆமாம், இங்கே இருந்தாலும் அங்கே மரம் தெரியுன்னு இங்கேருந்து அடித்தாக்கா அங்கேயே அவுட் ஆகிடுறாங்க. அங்கே இலங்கை விடுதலை புலி ஒருத்தர் இருந்தாங்க. என்ன அவர் பேர்? இலங்கையில் நம்ம தமிழகத்தில் இருந்தாங்க. ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் கொடுத்த துப்பாக்கி இவருக்கு அது என்ன பாதுகாப்பு கொடுத்து. துப்பாக்கிலாம் இருக்கா? இல்லை துப்பாக்கிலாம் இல்லை. இல்லை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லையா? அவங்க கையில் பிடிக்கணுதா ஞாபகார்த்தமாக இந்த கேஸு வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. இல்லை அது கேள்வி கேட்டால் இந்த நேரத்தில் இது பார்த்தோம் பிடிச்சோம் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் வச்சுருப்பாங்க பாதுகாப்பாக. இல்லாத இருக்காது. எப்படி கொண்டாங்க? வறுத்து வச்சு கொண்டுக்கிட்டாங்க. அவங்க அம்மா கூட போட்டு சின்ன அம்மாவுக்கு 5 லட்ச ரூபா பணம், 5 ஏக்கரா காடு, 5 சென்ட் இடம் வீட்டு இடம். கொள்ளலைன்னா உங்கள் குடும்பம் ஆணு பொண்ணு எங்கே இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், கண்டுபிடிக்க தெரியும். உங்கள் வம்சமே பூரா அழிச்சு போடுவோம். நீங்கள் செய்யணும், எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்து 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து மரத்தை வச்சு கொண்டு விட்டாங்க. ஓரில் மரத்தை வச்சு தான் கொண்டது. வேறு சுட்டு கொண்டாந்து வெட்டி கொண்டாந்து எல்லாம் உலகத்தில் பொய்யை பறக்க விட்டாங்க. சுற்றும் கொள்ளல, வெட்டியும் கொள்ள, அடிக்கும் கொள்ளல, மரத்தை வச்சு கொண்டு விட்டாங்க. சொந்தக்காக்க இல்லை உங்கள் குடும்பம் நீங்கள் இதை செய்யலைனாக்கா உங்கள் குடும்பம் இருக்காது. ஆணு பொண்ணு எங்கெங்கே இருக்குது அங்கெல்லாம் உங்கள் வர்க்கமே இருக்காது. அழிச்சு போடுவோம். எங்களை நடவடிக்கை எடுக்க முடியாது அரசாங்கத்தினால அப்படின்ட்டு போலீஸ் மிரட்டி மருந்து கொடுத்து ஓரலாம் அது பண்ணிட்டாங்க.
நம்ம இருக்க கலியுகமே சொல்கிறாது மெய்யா பொய்யா அதெல்லாம் பொய்ன்னு தான் சொல்லணும். கலியுகம் அழிய போகுதுன்னு அவனை சொல்லி அவனை பிடிச்சி சிறையில் தான் போட்டு வச்சுக்கிறாங்க. எத்தனாயிரம் வருஷத்தோட அழியுது சொல்கிறான்னு அவனு சிறையில் தான் கிடக்கிறான். கலியுகம் அழியுது அப்படின்னு சொல்லி எப்படி அழியுது? சரி நீ அழியிற வரைக்கும் உள்ள கதைன்னு ஒருத்தனை சிறையில் தான் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் யுகம் ஒவ்வொரு யுகமாக அழிஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்குது. இப்போ நம்மளுக்கு கலியுகம் இப்போ நம்ம படைக்கிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது இந்த யுகத்தினுடைய பேர் கலியுகம். இது அழியும்படின்னு ஒருத்தன் சொல்லி அவனை சிறையில் போட்டு வச்சுருக்கிறாங்க. எப்படி அழியுது பார்க்கலாம் அப்படின்ட்டு. அது எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது கடவுள் படைப்பை தவிர யுகம் மாறினதெல்லாம் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது வச்சது தான் அழியுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொருத்தர் ஞானி விஞ்ஞானின்னு ஒவ்வொருத்தர் எதையோ அதை கண்டுபிடிக்கிறான், அந்த ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறான், கப்பலை கண்டுபிடிக்கிறான். இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா விஞ்ஞானிங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்படி ஆளுங்க சொன்னது.